ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் குயின் கேமிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மைன்கிராஃப்டில் சர்வைவல் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட பேர் மொக்க சீரீஸ்னு நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே, இன்றைக்கி என்னோடய பிரதரோட தான் விளையாட வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஒரு அடி போட்டுவிடுவோம். சாகு. ஓகே, ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணலான்ட்டு பார்த்துட்டே இருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வில்லேஜ் தேடலாம் அப்படின்னு சொன்னேன். இவன் என்ன சொன்னால், இங்கேயே ஒரு சில வேலையை முடிச்சுட்டு போயிடலாம், வுட்டெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, வுட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம் வுட் மைன் பண்ண போயிட்டோம். அவன் பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் வுட் இது பண்ணிட்டு இருந்தான். நான் தேடினேன் பிரிட்ஜ் வுட் தவிர ஓக் வுட் இருக்கான்ட்டு, ஆனால் இங்கே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், பிரிட்ஜ் வுட்டையே எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போதைக்கு வுட்டு கிடச்சா போதும் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சரி ஓகேன்ட்டு பிளாங்க்ஸ் செஞ்சுட்டு அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. ஓகே, இப்போ இந்த சைடாக போயிட்டு நம்ம ஓக் வுட்டையும் பெட்டுக்கு ஆடையும் தேடலாம். கொஞ்சம் ஃபுட்டும் நமக்கு தேவைப்படும். அதனால் நம்ம கோழி அடித்தாச்சு. சாகு, சீக்கிரம் செத்துப்போ, எனக்கு சோறு வேணும். எங்கே போச்சு? இது இருக்குது. சரி விடுங்க, அது எங்கன்னா பொழைச்சி போகுது. ஆனால் மைன்கிராஃப்டில் நம்ம இதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஓகே, இங்கே பம்ப்கின் இருக்குது. நம்ம பம்ப்கின் எடுத்துக்கலாம், தேவைப்படும் நமக்கு. இன்னொரு வாட்டி இன்னொரு இடத்துல கிடைக்குமான்னு தெரில. இருக்கிறது வரைக்கும் அப்படியே எடுத்துப்போம். ஏன்னா சீடு செஞ்சு நம்மளால் இன்னும் நிறைய பம்ப்கின்ஸ் எடுக்க முடியும். அதனால் எடுத்துக்கலாம். ஓகே, இப்படியே போகலாம். எங்கன்னா ஆடு இருக்கான்னு பார்த்துட்டு. இந்த ஓக்குட் வேறு கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு ஆடு கூட கண்ணிலே படலை கைஸ். ஓகே, ரொம்ப நேரம் தேடுவோம், அப்போ தான் கிடைக்கும் நம்புவோம். ஓகே, இங்கே இன்னும் கிடைக்கல. அது என்னது, அது வெள்ளையாக இருக்கு ஆடா? அது இல்லை கைஸ், அது நம்ம டீம்மேட்டோட பேர் மேலே டிஸ்பிளே ஆகுது. அது நமக்கு பார்க்க அப்படி இருக்குது. ஓகே, இருக்கிற மிச்சத்தையும் எடுத்துக்கலாம். இங்கே என்ன வேறு யார் எடுக்க போகிறோம்? நம்மளே எடுத்துப்போம் எல்லாத்தையும். பெட்டு செஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு நைட் டைமில் ஈஸியாக இருக்கும். இல்லைனா மான்ஸ்டர்லாம் போட்டு தாக்குன்னு தாக்கிடுவானுங்க. இவன் என்னத்தை பார்த்துட்ருக்கான் கீழே? ஒன்றுமும் கீழே இல்லை கைஸ். அதான் நானும் போய் பார்த்தேன். என்ன தான் பார்த்துட்ருக்காங்க பாருங்களேன். 1 மணி நேரமாக பார்த்துட்ருக்கான். என்ன தாண்டா இருக்குதுன்னு கேட்டாலும் எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறான். சரி ஓகே, நம்மளே வேறு எதனா தேவைப்படுதான்ட்டு போய் பார்த்து எடுத்துக்கலாம். நானும் அப்போதுலேருந்து பார்க்குறேன். அவன் பாருங்களேன், அங்கே தான் இருக்கான். அப்புறம் பார்த்தா காணாமல் போயிட்டான். கேட்டால் ஜியோ சிம் வச்சுருக்கேன், நெட்டு ஒழுங்காக வர மாட்டேதுன்னு சாக்கு சொல்லிட்டு தெரியுறான். என்ன பண்ணுறது, இவனை கேட்கவும் முடியல. கேட்டாலும் எதனா ஒன்று சாக்கு சொல்லிடுறான். நான் விளையாட போகலான்னு பார்த்தாலும் இவன் விளையாடாத, வெயிட் பண்ணு, நான் வரேன், நம்ம வில்லேஜுக்கு போகலான்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் வந்தும் தொலையலை. எங்கன்னு நானும் தேடிகிட்டே இருக்கேன். அவன் கேட்டால் சொல்கிறான், இந்த இடத்த விட்டு நவுறாத, அப்போ தான் நான் அங்கேயே ஸ்பான் ஆவேன், நவுறாதன்றான். அப்புறம் பார்த்தா வந்துட்டான் கைஸ். இப்போ ஜியோ சிம் ஒர்க் ஆகுதா? நெட்டு வருதா? வரலையா? தலையாட்டிட்டு போகிறான் கைஸ். இதெல்லாம் ஒரு பையன். இவனெல்லாம் கூட்டிகிட்டு நம்ம இன்னும் போகிற காலத்தில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இன்னும் இந்த சீரீஸில் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம். எப்படியோ இவன் வழி விட்டால் தான். இதோ பாருங்க, இறங்கி போகிறதுலே சாகுது இந்த நாய். நான் என்னங்க பண்ணுறது? ஓகே, இவனை கூட்டிகிட்டு தான் சுற்றணும் போல். சரி வா, வில்லேஜை தேடி போகலாம். பெட்டுன்னா சரி, அங்கே ஏதோ வில்லேஜ் மாதிரி இருந்தது. நானும் சரி இவன் பின்னாடியே போனாங்க. அங்கே பார்த்தா மஷ்ரூம் பயம் மாதிரி இருக்குது. இவன் என்ன நடந்துட்டு போகிறான் தண்ணி மேலே? நான் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கேன். அது இல்லாத எனக்கா ஆச்சரியம், இது என்னடா? இல்லை, இது நடக்காது. எப்படி நம்ம ஒரு வில்லேஜ் தேடி வந்ததுக்கு நம்மளுக்கு மஷ்ரூம் பயம் கிடச்சிருச்சா? நானும் அப்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன் கைஸ். ஆனாலும் என்னால் நம்பவே முடியல. எவ்வளோ தேடினாலும் கிடைக்காத மஷ்ரூம் பயம் நம்ம சும்மா வில்லேஜ் தேடி போகிறதுல கிடச்சிருச்சு. இவனா பார்த்துட்டு நம்ம இங்கே பேஸ் கட்டலாம், இங்கே வீடு கட்டலாம் அப்படின்னு கத்திக்கிட்டே போகிறாங்க. எனக்கா வீட்டில் இருக்கிறவங்களாம் இவன் என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு பார்க்குறாங்க. ஐயோ, ரொம்ப மோசங்க சிவன் வேறு. நம்ம எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக மஷ்ரூம் பயாமில் வீடு கட்ட போகிறோம். ஃபஸ்ட் டைமு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிடலாம். பார்த்தா இவன் போய் மாடலாக அடிச்சிட்ருக்கான். நமக்கும் ஃபுட்டு தேவைன்ட்டு நானும் இதை துரத்திட்டு போய் அடிக்கிறேன். எங்கே அது செத்து போக மாட்டேங்குது. ரொம்ப மண்டை குடைச்சல் ஆகுறாங்க.
இதுலேருந்து என்ன தெரியுது, ஆண்டவன் கொடுத்தா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பான், இல்லைன்னா கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மஷ்ரூம் பயாமை கண்டுபிடிச்சிட்டோம். நானும் நினச்சேன் மஷ்ரூம் பயாமில் ஐடியா இருந்துச்சு தான் பண்ணலான்ட்டு. ஆனால் நான் வந்து மஷ்ரூம் பயாம்லாம் கஷ்டம், நம்ம வந்து வில்லேஜ் பக்கத்துலேயே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா இந்த பையன் வந்து இல்லை நம்ம மஷ்ரூம் பயாமுக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னான். நம்பவே இல்லை. ஏண்டாடே போய் சொல்கிற, சுற்றலாம், இவ்வளோ பெரிய ரீலாலாம் சுற்றக்கூடாது அப்படின்னு நானும் கத்திக்கிட்டே வரேன். அப்புறம் பார்த்தா கண்ணு முன்னாடி மஷ்ரூமு ஹைட்டாக நிற்குது. அப்புறம் தான் நம்புகிறேன், உண்மையாமே வாடா சொன்னேன் அப்படின்னு நான் கேட்குறேன் கைஸ். ஆமாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்ட்டான். ஓகே மச்சான், நம்ம பெரிய பிளான் போட்டலாம் அப்படின்ட்டு நாங்கள் போட்டோம் கைஸ். நான் வேறு கையை வச்சுட்டு சும்மா இல்லாத அடிச்சிட்டேன். அவனா அடிக்க ஓடி வரான். டே சும்மா தாண்டா அடித்தேன் விட்டுடுடான்னா பின்னாடியிலேருந்து ஒரே ஷாட் அடிச்சிட்டான் கைஸ். ஐயோ திரும்பி அடிக்காதனா ஓடி வரான். அப்பா நீ அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படிதான் வந்தேன் கைஸ். அப்புறம் பார்த்தா பாயிண்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது, ஹங்கர் பாயிண்ட்டு. அதனால் நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனேன். பட் இருட்டாக இருக்குது. சரி ஓகே, நான் முடிவே பண்ணிட்டேன் இது உள்ளே போகிறோன்ட்டு. அதனால் நம்ம உட்டன் பிகாக் செய்யலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணால் நம்மக்கிட்ட தேவையான அளவுக்கு உட்டு இல்லை. இவங்கிட்ட போயிட்டு டே உட்டு இருந்தால் கூடுறா அப்படின்னு பிச்சை எடுத்துகிட்டு இருந்தேன். அவனா நான் தரமாட்டேன் போ அப்படின்ட்டே சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்புறம் இப்போ கொடுக்க போகிறேன் அடிக்க வாடினேன். அப்புறம் தன்ட்டான். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு அடி அடிச்சிட்டேன். ஐயோ சாரி தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே போய் சொல்லிட்டு இப்படிதான் வந்துட்டான் கைஸ். அவன் வேறு விட்ட தூக்கி போட்டு அவனே எடுத்துக்கிட்டான். இதான் சாக்குன்னு ஒரு அடிக்கு 2 அடியாக அடிச்சிட்டான் கைஸ். சரியான நாய் அவன். பின்னாடி வந்து அடிக்கிறான் வேறு. டே கம்முன்னுறா செத்துரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அடி அடித்து விட்டாச்சு நம்ம. ஓகே நமக்கு தேவையான காபிள் ஸ்டோன்ஸை நான் இங்கேருந்தே மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்லாக் ஆகிடுச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம சர்வைவல் மூடை தவிர சீட்டை ஆன் பண்ணிவிட்டு வேறு எதுக்குன்னா போனோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் அன்லாக் ஆகாது கைஸ். நாங்கள் வந்துட்டு ரொம்ப நேர்மையாக விளையாடுறோம், இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு. ஓகே நம்ம இப்போ காபிள் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து செஞ்சாலும் நாங்கள் இந்த சீட்டை மட்டும் ஆனே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கோலோடு தான் உள்ளே வந்திருக்கோம். ஏன்னா நான் நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்துருக்கேன். நான் வந்து குறிப்பிட்டலாம் சொல்லலை இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த பெரிய இங்கிலீஷில் பேசுகிற யூடியூபர்ஸ்லாம் இங்கே டைமண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே க்ரியேட்டிவில் போய் டைமண்ட் ஒரு வச்சுட்டு அவங்களே மைண்ட் பண்ணுறாங்க. அதில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அவங்களே ஒரு சில வீடியோஸில் வந்து என்னென்னவோ போட்டு நான் பார்த்துருக்கேன். சரி ஓகே, அவங்கள பற்றி பேசி நம்மளுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. ஓகே நாம் இந்த மாடு போயிட்டு நோண்டலான்னு போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கேவ் இருக்குது, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் நம்மக்கிட்ட தேவையான அளவுக்கு கோல் இல்லை அப்படின்னு சொன்னோம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா கோல் இருக்கா அப்படின்னு தேடி வந்தோம். ஃபுல்லாகவே இருட்டாகவே இருக்குது, நமக்கு கோல் தேவை. இந்த மஷ்ரூம் பயாமில் ஒரு அட்வான்டேஜ்னால் இங்கே எந்த விதமான ஹாஸ்டல் மாப்ஸும் ஸ்பான் ஆக மாட்டாங்க. ஓகே இங்கே போக இருட்டாகுது, ஒன்றுமும் தெரியல. ஏதோ சம்திங் கோல் மாதிரி இருந்துச்சுன்ட்டு மைண்ட் பண்ணேன். ஏன்னா ஓர்ஸ் இருக்கிற இது காபிள் ஸ்டோன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு நான் மைண்ட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ இங்கே டார்ச் செய்யலாம் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு புரியல நான் ஏன் அங்கே கிராஃப்டிங் டேபிள் போட்டேன்ட்டு. எனக்கு கேட்காதீங்க கைஸ், சாரி. ஓகே இங்கே இன்னும் கொஞ்சம் கோல் இருக்குது. டார்ச் வச்சோடனே நல்லா தெரியுது. ஸோ அதையும் நம்ம மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே இப்போதைக்கு நம்மக்கிட்ட கோல் சோர்ஸ் வந்து அவ்வளோ கிடையாது. ஏன்னா இங்கே கேவ் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. ஐ மீன் ரொம்ப டீப்பாக இருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய கோல் வந்து கிடைக்க மாட்டுது. ஏன்னா நம்ம மேலேட்டாக தான் இருக்கும் கோல், டீப்பில் இருக்காது. ஓகே இங்கேயும் கொஞ்சம் கோல் இருக்குது, இங்கேயும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மோஸ்ட்லி டார்ச் செய்ய வந்து கோலையும் பேர்ன் பண்ண வந்து வுட்டெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கும் சரி ஈஸியாக இருக்கும். ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அகல பாதாளமே தெரியுது. இங்கே ஸ்டோன் வச்சு தான் போகிற மாதிரி இருக்கும். நான் இங்கே பிரிட்ஜு மாதிரி கட்டி விட்டுட்டேன். அப்போ தான் அடிக்கடி போகிறது வரதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும்.
இங்கே ஒரு கோல் இருந்துச்சு, எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இருட்லேயும் கொஞ்சம் தெரியும், ஆனால் அந்த அளவுக்கு தெரியாது. கொஞ்சம் இது பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா லாவா தெப்பு தெப்புன்னு ஓடிட்டுருக்கு. விழுந்தா அவ்வளோதான். இவன் எங்கேருந்து வரான் பாருங்களேன், இவன் எங்கேருந்தோ வரான். நான் கேட்குறேன், எங்கேருந்துடா போகிற, அந்த பக்கம் போறியே, நான் இப்படி வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறேன். நான் அப்படி தான் வருவேன், உனக்கு என்ன அப்படின்னு கத்திக்கிட்டு போகிறான். சரி போய் சாவு, கீழே தான் லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படிக்கா வந்தேன். இங்கே வந்து பார்த்தா மூட்டு சந்து. இதுக்காடா இவ்வளோ பில்டப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, எனக்கு கண்ணு தெரியாத மாதிரி இருந்துச்சு. நம்ம கண்ணு தெரிய மாட்டேங்குதுன்ட்டு டார்ச் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இருக்கிற கோலையும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே நான் ஸ்பீடப் போட்டேன், இல்லைனா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும்ன்ட்டு. ஓகே, இங்கே இருக்க டார்ச் எடுத்துக்கலாம். அதேமாதிரி எல்லா டார்ச்சும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ கோல் இல்லை. அதேமாதிரி கோல் இருந்தாலும் உட்டு இல்லை. நானே பாதி உட்டை போய் அவன்கிட்ட பிச்சை எடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ என்கிட்ட சுத்தமாக உட்டு இல்லை, ஒரே ஒரு பிளாங்க் மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் எல்லா டார்ச்சும் எடுத்துக்கிட்டேன். இவன் வந்து கீழே எங்கேயோ கேவுக்கு போனேன் அப்படின்னு சொன்னான். சரி, இந்த பக்கம் வந்தால் நம்ம போன கேவே தான், இது உள்ளே போக முடியாதுன்ட்டு இந்த கேவ்லேருந்து ஆப்போசிட்டில் ஏதோ கேவ் இருந்துச்சு. சரி, இது உள்ளே போவோன்ட்டு டார்ச்சை வச்சேன். சரி, இன்னும் கீழே போகலான்னு பார்த்தா அது ரொம்ப ஆழமாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் கீழே போனால் உசுறு தேராதுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், கீழே போக வேண்டாம், பிளானை திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மேலே ஏற ட்ரை பண்ணேன். ஏறவே முடியல. ஆனால் குதிச்சு என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கேன், மைண்ட் பண்ணேன். ஒரு சில வாட்டி நம்ம எவ்வளோ ப்ரோவாக இருந்தாலும் நம்ம மைண்டு வந்து கொஞ்சம் லூஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்படி தான் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து அவன் எங்கேயோ கூப்பிட்டான், இப்படி வா, இந்த இடத்துல ரொம்ப ஆழமாக நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னான். சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இங்கே நிறைய அயன் கிடைக்குது, கோல் கிடைக்குது, சீக்கிரம் வா அப்படின்னு கத்தினே இருந்தான். எங்கடா எப்பா அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்கிறான். சரி, கொஞ்சம் நீ உட்டு கொடுறா, நான் போயிட்டு டார்ச் மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், எனக்கு கண்ணு ஒன்றுமே தெரில அப்படின்னு சொன்னேன். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்கேயோ சுற்ற போகிறான். ஓகே, நம்ம கீழே போகலாம் அப்படின்ட்டு நானும் கீழே போகிறேன். இவனுக்கு இதே வேலை, சுற்றிக்கிட்டே திரியிறான், எங்கே தான் போகிறான்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் இவன் சரியான மைண்ட் ஃப்ரீக்கு, எந்நேரமும் மைனிங்கே பண்ணின்னு இருப்பான். ஓகே, இங்கே ஒரு அயன் இருந்ததுன்ட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். நம்ம எந்த எபிசோடு இங்கே என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன்னா, மைண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பான். அதான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். இவன் இந்த இடத்துக்குலாம் வந்துட்டான் போல், பட் ஒரு டார்ச்சும் வைக்கல. ஏன்னா கேட்டால் இங்கே கோல் எனக்கு கிடைக்கல, அதனால் நான் வைக்கல, டார்ச்சே செய்யலை அப்படின்ட்டான். சரிடா, அப்போ நீ அங்கே போயிட்ட தானே அப்படின்னா, அதெல்லாம் போயிட்டேன் நான் அப்படின்னா. சரி, இவனை நம்பி நானும் மேலே ஏறினேன். இப்போ எப்படி போகிறதுன்னு வழி வேற தெரில, அதுக்கும் சுற்றிக்கிட்டே இருந்தேன். இங்கே இருக்கிற கோல் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். எனக்கு கோல் எல்லாமே எடுத்தாச்சு. இங்கே வேறு கொஞ்சம் கோல் இருந்துச்சு, இதையும் எடுத்துப்போம். ஓகே, சீக்கிரம். இந்த கோல் கிடச்சா மொத்தமாக கிடைக்குது, இல்லைன்னா ஒன்று கூட கிடைக்கவே மாட்டுது. எவ்வளோ நேரம் பாருங்கள், நானும் மைண்ட் பண்ணுறேன், எம்பாட்டுன்னு மைனிங்லேயே இருக்குது. ஓகே காய், இப்போ நம்ம மேலே போகலாம், அதுதான் சேஃப்னு நினைக்கிறேன். ஏன்னா போக இன்னும் வேறு இருட்டாக வேறு ஆகுது. இங்கே எந்த மாபோ ஸ்பான் ஆக மாட்டாங்கன்ற ஒரு திமிரில் சுற்றிட்டுருக்கேன். ஓகே, கையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு ஸ்வாடா ஆக்ஸா ஒரே ஒரு ஸ்டோன் ஆக்ஸ் வச்சுருக்கேன், அது எதுக்குன்ட்டு இன்ன வரைக்கும் தெரில. சரி, மேலே போகலாமா, போதும் நானும் அப்போத்துலேருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு இதுவே ரெஸ்பான்ஸே கிடையாது கைஸ். சரி, இந்த பக்கம் போடான்னா, என்னடா இந்த பக்கம் போய் என்ன பண்ண போகிறோன்ட்டு நானும் போய் சுற்றி பார்த்தேன். இங்கே எதுவும் எனக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால், இவனும் சரி போகலாமா அப்படின்னு கேட்டேன். அப்போ கூட அவன்ல சரி அதை ஒரே ஆன்சர் தான் பண்ணுறான். அப்போ கூட அந்த இடத்த விட்டு நவுறவே இல்லை ராஸ்கல். ஓகே கைஸ், அவன் வந்து தலைய மாட்டான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் டார்ச் செஞ்சு எடுத்துகிட்டு போனாவாவது நமக்கு யூஸ் ஆகும். சரி, சாப்பாடு இருக்கா, என்கிட்ட ஹெல்த் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு, நம்மக்கிட்ட தான் மஷ்ரூம் இருக்குது, மஷ்ரூம் இருக்குது அப்படின்னா, உங்ககிட்ட எதுரா மஷ்ரூம் ஸ்டியூ அப்படின்னு கேட்டால், மாடுகிட்ட வந்து பிச்சை எடுத்துன்னு வந்தேன், வேணுமா அப்படின்னு கேட்டான். சரி குடுறா அப்பா, இப்போதைக்கு சோறு எதுவுமே கிடையாது, எதனா சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம், இந்தா வச்சிக்கோ அப்படின்ட்டு 2 பிச்சையை போட்டான்.
சரி ஏதோ 2 பவுல் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு அடுத்து கீழே என்ன இருக்குன்ட்டு டார்ச் பண்ணி வச்சுட்டே போகிறேன். நானும் டார்ச்சும் கம்மியாக இருக்குது. அதோ பார்த்தீங்கன்னா கோல் எப்படி போகிறதுன்னு தெரில. தத்தக்கு புதக்குன்ட்டு குதிச்சு போயிட்டு இருந்தேன். இதுவா டென்ஷன் ஆகுது. எதுவும் மைன் ஆக மாட்டுது. டக்குன்னு நமக்குலாம் மைன் ஆகிடணும். ஏன்னா மோஸ்ட்லி நான் வந்து அயன் பிக்காக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். சீக்கிரம் அப்படின்ட்டு மைன் பண்ணுறேன். எங்கே இந்த கோல் சீக்கிரமாகவே மைன் ஆக மாட்டுது காய்ஸ். இதில் என்ன காமெடினா, நான் அந்த அரை ஆட்டு தான் இருக்குதே லைஃபு, அதை நான் பார்க்கல. என் பாட்டு நான் போய் மைன் பண்ணிகிட்ருக்கேன். சரி அவ்வளோதானே, மைனிங் போகலாம் அப்படின்ட்டு நாங்களும் மைன் பண்ணிட்டுருக்கோம். நைட்டாக இருந்தது, பகலாகவே ஆயிடுச்சு. அதை கூட நாங்கள் நோட்டீஸ் பண்ணல. அவ்வளோ நேரம் வந்து மைன் பண்ணுறோம். என்ன தான் மைன் பண்ணுறோன்னு எனக்கும் தெரில, அவனுக்கும் தெரில. இருக்கிறத எல்லாத்தையும் விடாத மைன் பண்ணினே இருந்தோம். அதுவும் பகலாச்சு, இருட்டாச்சு. இவன் என்ன சொன்னான், வாடா கீழே வாடா, நான் ஒன்று பார்த்துருக்கேன்னா. நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் காய்ஸ். கீழே குதி பார்த்துக்கலாம் அப்படின்னா குதிச்சிட்டேன், செத்துட்டேன் காய்ஸ். நான் வேறு பெட்டு செய்யலையே, அது ஞாபகம் இல்லை காய்ஸ். நம்ம ஃபஸ்ட்டில் ஸ்பான் ஆன இடத்துலேயே ஸ்பான் ஆகிட்டேன். இவனெல்லாம் நம்பனா இப்படி தான் போல். சரி ஓகே, திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நீ அங்கே இரு, என் பொருள்லாம் எடுத்து வை, நான் இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். சரி நான் என்ன பண்ணேன், சரி சீக்கிரமாக வுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வுட்டு எடுத்துட்டேன். நான் இங்கே 3x ஃபாஸ்ட்டில் போட்டிருக்கேன். அப்போ கூட உங்களுக்கு ஸ்லோவாக தான் தெரியுது, ஏன்னா நான் கையில் மைண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேன்ட்டு சீக்கிரமாக இங்கேயே வந்து கிராஃப்டிங் டேபிள் போட்டெலாம் செஞ்சுட்டேன். அப்புறம் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, அங்கே போனாலும் எப்படியா இருந்தாலும் இதுவும் கிடைக்காது, வுட்டும் கிடைக்காது, சாப்பாடும் கிடைக்காது. இங்கே ஒரு பனிக்குட்டி பார்த்தோன்னே சரி பனிக்குட்டியை போட்டுடலாம் அப்படின்ட்டு இஷ்டமேனிக்கு அடித்து அப்போ கூட அது சாவலை. சரி அங்கே போய் அவன்கிட்ட வுட்டை பிச்சை எடுக்கிறது, நம்ம இங்கேருந்து வுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நானும் வுட் மைண்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆடு இருந்துச்சு. 2 ஆடையும் வந்து அடித்தாச்சு. ஏன்னா நமக்கு பெட்டு தேவை. எல்லா வாட்டையும் சேர்த்து இங்கே வந்துட்டுருக்க முடியாது அப்படின்ட்டு 2 ஆட்டையும் எடுத்தாச்சு. நானும் அப்பத்துலேருந்து இன்னொரு ஆடு தேடுறேன், கிடைக்கவே இல்லை. கோழி கிடச்சிச்சு, மாடு கிடச்சிச்சு. சரி நமக்கு வந்து கொஞ்சம் பிக்காக்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டேன், உட்டன் பிக்காக்ஸ் செஞ்சு நம்மளுக்கு தேவையான காபிள் ஸ்டோன்ஸ் எடுத்தாச்சு. சீக்கிரமாக வந்து ஸ்டோன் பிக்காக்ஸும் அப்புறம் ஸ்டோன் ஆக்ஸும் செஞ்சு கொஞ்சம் இங்கே இருக்க ஓக் ட்ரீ ஸ்லாப்லிங்ஸு அப்புறம் கொஞ்சம் வுட்டையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்ட்டு நம்ம வுட்டையும் மைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. வுட்டோட கீழே வந்து விழுற ஸ்லாப்லிங்ஸும் எடுத்துக்கலாம். அது நமக்கு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு பிளான் பண்ணோன்னா கொஞ்சம் வுட்டு சீக்கிரமாக கிடைக்கும். சீக்கிரமாக கிடைக்குதோ இல்லையோ, நமக்கு வந்து அங்கேருந்து இங்கே வர வேண்டிய வேலை இருக்காது. நான் ஏன் இவ்வளோ வுட்டு எடுத்துக்கிட்டேன்னா, சரி நம்ம பிகினர் ஹவுஸ் கட்டலாம் அப்படின்னு எடுத்தேன். எப்படியா இருந்தாலும் நம்ம ஹவுஸ் கட்ட தான் போகிறோம், வுட்டு தேவைப்படும். அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு ஓக் பிளாங்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், மைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா சுத்தமாக ஃபோனில் சார்ஜ் வேறு இல்லை. ஓகே இப்போ வந்து பெட்டை செஞ்சு இங்கேயே தூங்கி எழுந்தாச்சு. ஏன்னா நைட் டைம் ஆகிடுச்சு, க்ரீப்பர் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நானாக செத்துட்டேன். க்ரீப்பர் வந்து பக்கத்தில் வெடிச்சிருச்சு. இந்த லூசு பையன் ஸ்கெலிட்டன் வேறு லூசு மாதிரி நம்மளை சாவடிச்சு போட்டான். அதை பார்த்திங்கன்னா க்ரீப்பர் வெடித்து நம்மளோட பொருள் எல்லாம் செதறிச்சு. இன்னொரு க்ரீப்பர் வேறு நம்ம டார்ச்சர் எடுத்துகிட்டு இருந்தது. இதுக்கு மேலே இங்கே வேலைக்கு ஆகாது, கொஞ்ச நேரம் இதுவை போட்டுடலாம். ஐயோ பெட்டில் வெடிச்சிருச்சுன்னா நாசமாக போடுன்னு நினச்சேன், அதுக்குள்ளே வெடிச்சிருச்சு. அவ்வளோதான், இங்கேருந்து நம்ம பிக்கப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடிட்டே இருந்தேன். இங்கே ஒரு மாடு இருந்துச்சு, நமக்கு தேவைப்படும் மாடு சோறு அப்படின்ட்டு நம்ம எடுத்தாச்சு காய்ஸ். ஓகே இங்கே வேறு எதனா இருக்குதா தேவைப்படுமா அப்படின்னு பார்த்தேன். நம்ம வீட்டுக்கு போகிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். அவன் வேறு சீக்கிரம் வான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதனால் நம்ம பிளேஸுக்கு போகலாம் அப்படின்ட்டு நம்ம போட்டை போடுறேன். அது வேறு போடவே முடியல. சரி போட்டை எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். போட்டு இல்லாமல் நம்ம நீந்தினே போய் சேர்ந்துடலாம் சீக்கிரமாகவே. பட் நான் ஏன் அங்கே போட்டை யூஸ் பண்ணேன்னா, அப்போ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். ஏன்னா ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது நம்ம வெறுமனே நீந்திட்டு போகிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். எனக்கு கீழே வேறு நிறைய ஜாம்பிஸ் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் ஜாம்பிஸ், அது வேறு ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தது.
சரி ஓகே நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். இங்கே வாடா நான் இங்கே ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னான். சரி நான் இந்த பெட்டெல்லாம் போட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். எங்கே போய் போடன்னு கேட்டேன். இங்கே வா அங்கே வான்னு சொல்லிகிட்டே இருந்தான். எங்கே தாண்டா போடணும் அப்படின்னு கேட்டதுக்கு இங்கே போடு அங்கே போடுன்னு சொன்னான். அப்புறம் பார்த்தா இங்கே வந்து ஃபர்னன்ஸ் இருந்துச்சு. சரி இங்கே போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டு செக் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. திரும்பி போய் செத்து வரக்கூடாது இல்லையா. பார்த்தா அவன் எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ அயனை போட்டு வச்சுருக்கான் ஸ்மெல்ட்டிங்கு. எங்கேருந்துடா இவ்வளோ அயனை எடுத்த கேட்டேன். அப்புறம் இல்லைடா மைனிங் போனால் மைனிங்கில் எடுத்தேன் அப்படின்னு சொன்னான். சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி போயிட்டு சார்ஜர் எடுத்துன்னு வந்துட்டேன். இவனா ஓடி வரான் அங்கேருந்து என் போர்க்கிலேருந்து சுட பார்த்தான். நான் என்ன பண்ணிட்டேன், கையை உடச்சிருவேன், அங்கேயே நில்லு அப்படின்னு நிற்க வச்சிட்டேன். அவனா என்னவோ பண்ணிகிட்டு இருந்தான். சரி நீ என்னன்னா பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட திங்ஸ்லாம் கொடு அப்படின்னு கேட்டேன். இந்த இருடா தரேன் அப்படின்னா நமக்கு வர ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சா. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், செஸ்ட்டு உள்ளே வச்சிட்டேன். நமக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் இதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பொருள்லாம் உள்ளே வச்சிட்டேன். நான் ஏன் இப்போ ஸ்லாப்லிங்ஸ் கையில் வச்சிட்ருக்கேன்னா நம்ம வச்சிடலாம், அப்போ தான் சீக்கிரமாக ட்ரீ வளர்ந்துடும். நமக்கு தேவையான வுட்டு வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே வச்சுட்டேன். ஓகேன்ட்டு அப்புறம் ஸ்டோனில் இல்லாத எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து உள்ளே வச்சிட்டேன். இந்த பிக்காக்ஸ் வேறு ஊற்றிட்டே இருந்துச்சுன்ட்டு எடுத்து இங்கே வச்சுட்டேன். ஏன்னா 2 பிக்காக்ஸ் இந்த 2த்தையும் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் போட்டு எடுத்துக்கிட்டேன். சாப்பாடு நமக்கு வந்து எப்போயுமே ஃபுல்லாக இருக்கணும், எல்லாம் செத்துருவோம். அதனால் தேவையான சாப்பாடு எடுத்தாச்சு. ஓகே இதை கொஞ்சம் பார்த்துக்கலாம் இங்கே என்னென்ன இருக்குன்ட்டு. நான் கொஞ்சம் கூட இதுவே பண்ணல கைஸ். பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஓட்டை, ஓ ஷிட் அப்படின்னு பார்த்துட்டு சுற்றிக்கிட்டே இருந்தேன். இந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குது என்னென்னலாம் பண்ணலான்ட்டு மைண்ட்லேயே எல்லா பிளானிங்கும் போட்டுன்னு இருக்கேன். சரி அதுக்குள்ளே சாப்பாடும் வெந்துச்சு. நம்மளோட சாப்பாடெலாம் நம்மளே எடுத்துக்கணும், இல்லைனா அந்த பையன் சுட்டுருவான் அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் தேவையில்லாத வுட்டெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் கைஸ். அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக கொஞ்சம் சுற்றி பார்த்துக்கினே இருந்தேன், வேறு எதுனா இருக்கா, நமக்கு தேவையான எல்லாமே இருக்கா அப்படின்ட்டு. இன்னும் 2-3 கேவ்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். இங்கே என்னென்ன இருக்குன்ட்டு சும்மாவே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது கேவ் மாதிரி உள்ளே போச்சு. அதனால் நான் உள்ளே வந்தேன். அங்கே பார்த்தா சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே நானும் சுற்றிக்கிட்டே இருந்தேன். இங்கே என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம பார்த்துக்கனாலே. ஆனால் நம்ம அப்போ தான் பில்டிங் கட்ட கரெக்டாக இருக்கும், நிறைய வீடு அது இதுன்னு கட்ட கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம வேறு வீடு கட்ட வேண்டியது இருந்துச்சா. அதனால் வந்து வீடு எங்கே கட்டலான்ட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் அவங்ககிட்ட கொஞ்சம் டார்ச் கேட்டேன், கொஞ்சம் எதனா உள்ளே போயிட்டு மைனிங் பண்ண போகலாம் அப்படின்ட்டு. ஓகே இங்கே சுற்ற போவோம் எங்கேயாச்சும். இந்த இடத்த சரௌண்டிங்ஸை நம்ம ஃபுல்லாக மேய்ஞ்சிடணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். எங்கெங்கே வீடு கட்டலாம், என்னென்ன பிளான் எங்கெங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. சரி சின்னதாக இருக்க கேவில் நிறைய கோல் கிடைக்கும், உள்ளே போனேன். அதே மாதிரி கோல் கிடச்சிச்சு. என் டார்ச் அவன் தான் வச்சுருந்தான். அதனால் நான் டார்ச் எந்து தான் வாங்கினேன், அவன்கிட்ட நான் கடன் வாங்கலை. அதையும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன். ஓகே இங்கே இருக்கிற கோலை நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில கரெக்டாக, பட் அங்கெல்லாம் கோல் தான் இருக்குது. ஓகே இதையும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், எதையும் விடக்கூடாது. சரி வேறு உள்ளே எங்கன்னா இருக்கான்னு பார்த்தா அவ்வளோதான் இந்த கேவே, வேறு எதுவுமே இல்லை. இங்கே வேறு எதனா இருக்குமா புதுசாக கேவ், இந்த மாதிரி சின்ன சின்ன கேவில் வந்து கொஞ்சம் கோல் நிறைய சோர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு போனேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல அவ்வளோ வுட்டும் கிடைக்காது. ஸோ அட்லீஸ்ட் கோலையாவது வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்னு தேடி போயிட்டுருந்தேன். எதுவுமே அவ்வளோ கிடைக்கல. அதே மாதிரியே எங்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு கொஞ்சம் ப்ளெயினான பிளேஸ் தேடுறேன், அதுவும் மாதிரி கிடைக்கல. ஏன்னா சின்ன வீடாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கணும் இல்லையா, அதனால் தேடிக்கிட்டே இருந்தேன். அவனையும் தேட சொன்னேன், இங்கே இருக்கா அங்கே இருக்கா, இங்கே கட்டலாமா அங்கே கட்டலாமா, அவன் காட்டிகிட்டு தான் இருந்தான். பட் ஆனாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அப்புறம் கொஞ்ச நேரம் தேடிட்டு சரி ஓகே இங்கேயே கட்டலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே நின்று இவனா ஏதோ வந்து கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். இவன் வேறு எதோ பண்ணிகிட்ருக்கான். ஒரு அடி போட்டு விட்டேன், பின்னாலேருந்து அடியை போட்டு சாரிடா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இவன் வேறு கம்போஸ்டர்லாம் என்னென்னவோ போட்டு போன் மீல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தான் கைஸ். அது எதுக்கெலாம் எனக்கு தெரில, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு வுட்டு தேவைப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன்.
சரி எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தேவைப்பட்டுச்சுன்ட்டு இந்த மாடுக்கிட்ட போய் நம்ம கொஞ்சம் மஷ்ரூமை வாங்கிக்கணும். இவன் வேற சுற்றிக்கிட்டே இருந்தான். பார்த்தா போன் மீல் போட்டு மரத்தை வளர்த்து வச்சுக்கிட்டான். கேட்குறேன், எதுக்குடா வளர்த்த அப்படின்னு கேட்குறேன். இவனா மேலே மஷ்ரூம் இருக்குது அதை பார்க்காத போட்டுட்ருக்கான் போன் மீலை. டே மண்டை, மேலே மஷ்ரூம் இருக்குது, மண்டை மேலே இருக்க கொண்டைய மறந்துட்டியா அப்படின்னு சொன்னோடனே ஆமாண்டா மறந்துட்டேன் அப்படின்னா. பைத்தியம், அதை வெட்டி போடு அப்படின்னேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இன்றைக்கி பேசிக்கான எல்லாத்தையும் நம்ம முடிச்சாச்சு. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க. டாட்டா, see you, bye bye, take care.